சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th இங்கிலீஷ்க்கான ஆஃபீஷியல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் கோர்ஸ் தான். அது வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை நீங்கள் ஆளில் கிளிக் பண்ணது மூலிமா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன் கான்பாஸ் லிங்க்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? அது ஆல்ரெடி 17,000 பேர் இருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 21 மார்க் இருக்குது. தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் மஸ்ட்டு. 12th வரை படிக்கிறீங்க நீங்கள், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான குட் ஹேண்ட் ரைட்டிங் ஃபார் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ரைட்டிங் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்தால் ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க, அதுதான் மேட்ரு. ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து பார்ப்பாங்க. படித்து பார்த்தா மிஸ்டேக் எதாவது பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கோசம் தான் சொல்கிறேன். ஸோ 1 மார்க் பாருங்கள். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்புறமேட்டு 16 17 18 19 20. ஸோ 21 மார்க்ஸு. அடுத்து பாருங்கள், உங்களுக்கான 2 மார்க் பாருங்கள். இது போயம் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. இதான் உங்களுக்கு போயம் 2 மார்க்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ மொத்தம் 6 கொடுத்து அதில் 4 தான் சொல்லுவாங்க. 2 சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். Who is the giant here? Why is the scarf colorful? Who took the city? ஸோ அப்படியே பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் பார்ட்டி தான். நிறைய பேருக்கு கடுப்பாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இதில் மார்க் போகும், எக்கச்சக்கமாக போகும். ஒருத்தருக்குலாம் 6 மார்க், அப்படியே 6 மார்க்கும் போயிடும். எனக்குலாம் போயிருக்கு. எனக்குலாம் சுத்தமாக வராது. 27 30 வரைக்கும் இந்த 4 இதை 3 எழுதணும் நீங்கள். அடுத்து செக்ஷன் 1 பாருங்கள், பார்ட் 3ல் உங்களுக்கான ERC. ஓகேவா? ரெஃபரன்ஸு, கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன். இந்த போயம் எந்த போயம்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிரும்ப்பா. அதை இந்த போயம்னு கண்டுபிடிச்சி அந்த ஆத்தர் பேர் எழுதிட்டு, அந்த போயம் பேர் எழுதிட்டு, போயம் எழுதிட்டு அது எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். 34 35 36 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க்ஸ் தான். 2 மார்க்ஸே 3 மார்க்ஸாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். 3ல் 2 எழுதணும் நீங்கள். அப்புறம் செக்ஷன் 3 பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் ஜம்பிள். இது கண்டிப்பாக வந்துடும். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங்கும் அப்புறம் கம்ப்ளீட் த ப்ராப்ஸ். இது வந்துடும். மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் இது இருக்கும். அப்புறம் பை சார்ட்டு, டைம் லைன் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இல்லை டிஸ்கிரைப் த ப்ராசஸ் அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ கடைசியாக உங்களுக்கான 5 மார்க்ஸு. ஓகேவா? 5 மார்க்ஸு. ரொம்ப சிம்பிள் தான் இதுவும். 41 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸ் 5 மார்க்கு, போயம் 5 மார்க்கு, சப்ளிமெண்ட்ரி 5 மார்க். லைனாக இருக்கும் 3மே. 41 42 43. எதிராக சாய்ஸ் 1 எழுதணும், இல்லை B எழுதணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க எந்த லெசன் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல் பர்சன் தான் இப்போ எழுதணும். ஃபுல் பர்சன் தான். 2 ஜென்டில்மென் ஆஃப் வரோனா, அது ரொம்ப சிம்பிள் தான். அதெல்லாம் எங்கே ஞாபகம் இருக்குது எனக்கு இன்னும். இப்போ 44 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் மேக்கிங் ஈஸியாக எழுதிடுவீங்க. 45 உங்களுக்கான லெட்டர் ரைட்டிங், அதுவும் ஈஸியாக எழுதிடுவீங்க. ரைட் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்டு ஷேரிங் யுவர் வியூஸ் ஆன் கிளைமேட் சேஞ்சிங் பற்றி ஒரு லெட்டர் எழுதுறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு. ஈஸியாக எழுதலாம். 5 5 மார்க் ஆச்சா? 6வதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எரர் ஸ்பாட்டிங். ஒன்று எரர் ஸ்பாட்டிங் எழுதுங்க, இல்லைன்னா கீழே இருக்கிற அந்த கிராமர் பார்ட் எழுதுங்க. எரர் ஸ்பாட்டிங் கண்டிப்பாக ஒரு 3க்கு மேலே தெரிஞ்சுதான் எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் தெரியலனா நீங்கள் BA அட்டன் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? அப்போ 47 சொல்லவே வேணாம், ரொம்ப ஈஸி. ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க, அந்த பேராகிராஃப் வந்து கீழே கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். எடுத்து எழுதுனா போதும், உங்களுக்கு 5 மார்க்கு சொல்லையா. ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை நீங்கள் ஆளில் கிளிக் பண்ணால் மட்டும் தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ பண்ணிக்கோங்க. ஓகே மீடியா சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் இஸ் வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.